சார் குட் மார்னிங் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்? கங்கா பேசுறேன் சார். கங்காவா சார்? இளங்காமி டிம்பர்ஸ். சொல்லுங்க 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 சார். ஒரு சின்ன ஹெல்ப் சார். இன்னைக்கு ஒரு 15 lakhsக்கு எனக்கு ஒரு செக் ஒன்று அக்கௌண்ட்டுக்கு வருது சார். அக்கௌண்ட்டில் 5 lakhs தான் இருக்குது. ஆமாம் ஆமாம், ஒரு 10 lakhs ஒரு 10:30க்கு டெபாசிட் பண்ணிடுவோம் சார். கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரிங்க சார், கொடுத்து அனுப்புங்க. சார் ஏற்கனவே இந்த செக்கு 2 வாட்டி பவுன்ஸ் ஆயிடுச்சு சார். சேட்டு வேறு கொஞ்சம் கோபமாக இருக்காரு. 2 வாட்டி, இந்த வாட்டியும் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் ஒரு 11:30க்குலாம் வந்து பணத்தை கட்ட சொல்லுங்க. ஏன்னா நாங்கள் 12 மணிக்கெலாம் செக்கை கிளியரன்ஸுக்கு அனுப்பணும். அதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சார். ஆனால் இப்போ உடனே கொடுத்து விட்றேன் சார். 10:30க்குலாம் வந்துடும் சார். சார் என்னால் முடிந்த அளவுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்கள் ஆளை வந்து பணத்தை கட்ட சொல்லுங்க. கொஞ்சம் இந்த ஒரு வாட்டி பார்த்துங்க சார். சார் வணக்கம் சார். வாப்பா வாப்பா, உனக்காகத்தான் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சீக்கிரம் வா. வாங்க 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 வாங்க. லக்ஷ்மி மேடம் அனுப்பின ஆள் தானே? உன் பேர் என்னப்பா? சொல்லுவேன் சார். பைக்ல வந்த? இல்லை சார், சைக்கிள் தான் சார் வந்து. என்னப்பா இந்த காலத்துல பைக் கூட இல்லாம பைக் ஓட்டுவியா? வண்டி வெளியே நிக்க எடுத்து செல் நம்பர் சொல்லுப்பா. சார் ஃபோன் தண்ணியில் இருக்குது சார். என்னப்பா இந்த காலத்துல செல்லு கூட இல்லாமல இருப்ப? சரி இந்தா, இந்த செல்லை கையில வச்சுக்கோ. நான் செல் அடிக்கும்போது உடனே எடுக்கணும். சரிங்க சார். தம்பி ரொம்ப அர்ஜென்ட். இதுல 10 லட்ச ரூபா கேஷ் இருக்குது. இது வந்து பேங்க்ல 10:30 மணிக்குள்ள டெபாசிட் பண்ணணும். இல்லைன்னா செக் ரிட்டர்ன் ஆயிரும். என் தொழிலே டேமேஜ் ஆயிருந்த தம்பி. கரெக்டா 10:30 மணிக்குள்ள எந்த லேட் பண்ணா போயிரும்னா. இந்தா, வெரி அர்ஜென்ட். என்னடி சொல்ற? இப்ப என்ன செல்வன் ஒரு பையன் வந்தான், லட்சுமி மேடம் அனுப்புறாங்களான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னானே. நம்ம பைக்கு 10 லட்ச ரூபா பணம் என் செல்லி கூட கொடுத்து அனுப்புறானே. மொத்த பணமும் போச்சு. செக் ரிட்டர்ன் ஆன சேட்டு இருக்க விட மாட்டான். குடோன்ல வேற ஸ்டாக் இல்ல. இப்ப எப்படி பிசினஸ் ரன் பண்றது? போலீஸ் போன் பண்ணா அவங்க நேர்ல வாங்காம்பாங்க. நேர்ல போய் நான் எழுதி கொடுத்து அவங்க விசாரணை இறக்கணும், எஸ்கேப் ஆயிடுவானே. அவன் அட்ரஸ் கூட தெரியாது.